எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 59வது பிரவச்சனம். 59வது பிரவச்சனம் என்னன்னா, நெடுந்தூரம் போனேனோ நாதமுனிகள் போலே அப்படிங்கிறது. இந்த நாதமுனிகளோட கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை. நான் இதுக்கு முன்னாடியே என்னோட மற்ற பதிவுகள் எல்லாம் சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்றேன். நாதமுனிகளோட இயற்பெயர் வந்து ரங்கநாதன் பேர். அவர் வந்து இதில் இருக்கார், காட்டுமன்னார்குடியில். அவர் வீரநாராயண பெருமாளுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கார். இவர் ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு இது கும்பகோணத்துக்கு போவார், சாரங்கபாடி பெருமாளை சேவிக்கிறதுக்கு போவார். அங்கே ஒரு 10 கோஷ்டி வரும், பெருமாள் கோஷ்டி, யாத்திரை கோஷ்டி வரும். யாத்திரை கோஷ்டி வந்து அங்கே 10 பாட்டு சொல்லும். ஒரு பதிகத்தை பாடும். ஆறாம் அமுதே அடியேன் உடலும் நின்பால் அன்பாயே சீராய் அழித்து கலையை உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழிநீர் திருக்குழந்தை ஏறார் ஓலம் திகழ கடந்தாய் கண்டேன் எம்மானே அப்படின்றத பாதி ஆரம்பித்து ஒரு 10 பாட்டு. இது எம்மானே எம்மெல்லை உருவமே எம்மா உருவம் வேண்டும் மாற்றால் எழிலேரே சென்னா மதில் செழிநீர் கண் வளரும் அம்மா மலர்கண் வளைகின்றானே என்னான் செய்கிறேன் ஜாரை கலைகிறேன் என்னை என் செய்கின்றாய் உன்னால் யாராலும் என் குறை வேண்டேன் சென்னால் மகிழ்ச்சூர் செழிநீர் திருக்குழந்தை அடியே நறுவானால் சென்னால் என்னால் அன்னால் நீ தாழ் பிடித்தே செலக்கானே. அது 10 பாட்டு லைனா. அது ஆமா, இது நம்மாழ்வார் பாடின பாட்டு, பிரபந்தத்தில் வர பாட்டு. அது அந்த 10 பாட்டில் ஒரு பாட்டை பாடுவா. ஒரு பாட்டை பாட்டு அந்த 10வது பாட்டில் பார்த்தீங்கன்னா 1000ல் 10 வரும். 1000ல் 10 வல்லார் வல்லார் காமர் மானியர் நோக்கியரேன்னு முடியும். காமத்தை எல்லாம் ஜெயிச்சவாளா இருப்பா அப்படின்னு முடியும். இந்த 1000ல் 10 வல்லான்ற வார்த்தை வருது இல்லையா, அதை பார்த்த உடனே பேச்சுமலை ஊழ்கண்டறுத்து பேச்சுமலை ஊட அறுத்து அவள் உயிரை முண்டான் கையிலேயே சரணாக கொண்ட திருக்குறுகூர் புறார் குழல் மல்லிய சொன்ன பாடல் 10 மழை தீர வல்லார் காமர் மானியர் நோக்கியரேன்னு அந்த பாட்டு. அந்த பாட்டை அந்த 10 10 வல்லார்னு வந்தோடனே இது 10 பாட்டு, நீங்கள் சொல்கிறது 10 பாட்டு. ஆனால் 1000ல் 10 அந்த 1000 பாட்டு எதுன்னு கேட்பார். கேட்டால் அவளுக்கு ஆகும் யாத்திரை வந்து ஐயோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வந்து 10 பாட்டு தான் சொன்னான், 10 பாட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்து இதை அந்தந்த இடத்துல பிரதர்சனம் பண்ணுங்கன்னு சொன்னான், எங்களுக்கு தெரியல இது என்னன்னு தெரியலன்னொடனே இது யார் பாடினதுன்னா நம்மாழ்வார் பாடினதுன்னு மட்டும் தெரியணும். நம்மாழ்வாரோட ஊர் திருக்குறள்குடின்றது இவருக்கு தெரியும். இவர் உடனே என்ன பண்ணுவார், வந்து காட்டுமன்னார்குடிக்கு வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு நான் திருக்குறள்குடிக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறேன். திருக்குறள் போகிறேன், ஆழ்வார் திருநெறி போயிட்டு வரேன்ட்டு போகிறேன். ஆழ்வார் திருநெறிக்கு வர ஆழ்வார் திருநெறியில் வந்து நம்மாழ்வாரை பற்றி கேட்பார். நம்மாழ்வார் காலெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு, நீங்கள் அவரை பற்றி கேட்குறீங்களே, அவர் தெரியாது. அவரோட சிஷ்யர் மதுரகவி ஆழ்வார்னு இங்கே பக்கத்தில் தான் திருக்கோளூர்ன்ற ஊர், அவர் ஊர். அந்த ஊரில் போய் ஏதாவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுமோ என்னமோ அப்படின்வா. சரின்னு வேறு என்ன பண்ணுவார், எங்கே காட்டுமன்னார்குடி எங்கே இருக்குது, சிதம்பரத்துலேருந்து திருநெல்வேலி ஆழ்வார் திருநெறிக்கு நடந்தே போகிறார். அந்த வைராக்கியம் அதுதான், அந்த வைராக்கியம்தான் அந்த நாதமுனிகளோட பேர். அவர் பேர் ஐயப்பேர் ரங்கநாதன், பின்னாடி அவர் பேர் நாதமுனிகள்னு மாற்றினார், முனிவராக்கிறார் அவரை. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு அரும்பாடுபட்டு பல காரியங்களை பண்ணியிருக்கார். இவர் போகிறார், அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே போய் சரின்ட்டு திருக்கோளூருக்கு போகிறார். அங்கே திருக்கோளூர் வந்து கூப்பிடு தூரம் திருக்கோளூர்வார். ஆழ்வார் திருநெல்வேலியிலேருந்து சத்தம் போட்டு கூட்டம்லாம் காலையில் கேட்குமா. அந்த காலத்தில் வேறு இறைச்சல் வண்டி சத்தத்தை இறைச்சல்லாம் இருக்காது இல்லையா, அதனால் சத்தம் போட்டு கூப்பிட்டா கேட்குமா. அந்த கூப்பிடு தூரம் திருக்கோளூர் அப்படின்வா. அந்த 2 கிலோமீட்டர் அது. ஆக்சுவலாக நான் போயிருக்கேன், நானும் போயிருக்கேன், ரங்கநாதன் நானும் 2-3 தான் போயிருக்கோம். திருக்கோளூரில் நாங்கள் நிறையா போயிருக்கோம். நவ திருப்பதி நிறைய தரம் போயிருக்கேன். நான் போயிருக்கேன், ரங்கநாதன் என் கூட 2 தடவை வந்திருக்கேன். அந்த இதில் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் இதை சொல்கிறார். சொன்ன உடனே என்ன பண்ண நாதமுனிகள் போல ஆகுமான்னு கேட்குறாரு. இவர் போகிறார், இவருக்கு போகிறார், இவர் போய் அங்கே தேடுறார். அங்கே போய் தேடி பார்த்தா அதெல்லாம் மதுரகவி ஆழ்வார் இருந்தார். நம்மாழ்வாரோட சிஷியன் மதுரகவி ஆழ்வார். அவரோட ஊர் இதுதான். அவெல்லாம் எப்பயோ காலமாகி முடிஞ்சு போச்சு, வேணா அவள் வழியில் வந்து அவர் இங்கே பராங்குசுதாசன் ஒருத்தருக்கார், அவரை வேணா கேட்டு பாருங்கன்னுவார். இவர் பராங்குசுதாசனை போய் கேட்பார். பராங்குசுதாசன் தேடி கண்டுபிடிச்சி அவரை கேட்ட உடனே அவர் என்ன சொல்லுவார், ஐயோ எனக்கு தெரியாது, ஆனால் என்னோட மூதாதையர் அவர் தான், அவரே ஆச்சாரியன், மதுரை ஆச்சாரியன், அவர் உறவும் கூட, அவர் வழி வந்தவர் தான் பராங்குசுதாசன். இந்த மாதிரி மதுரை வேளாளர் சொல்லியிருக்காரு. அவர் பாடின பன்னில் தீர்த்தம் பாட்டை இந்த இதில் இருக்கிற ஆழ்வார் திருநெல்வேலி புளிய மரத்தடிக்கிட்ட 12,000 தரம்
பன்னீர் திருத்தாம்பன்றது 11 பாட்டு. அந்த 11 பாட்டை 12,000 தரம் அங்கே சொன்னால் நம்மாழ்வாரே நேராக வருவார். அப்போ நம்மாழ்வார்கிட்ட கேட்டால் அவருக்கு ஒரு வேளை அவர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பாட்டுகள்லாம். அப்படியா, சரி, பாட்டு கிடைக்கலாம், நம்மாழ்வார் தரிசனம் கிடைக்கிறது அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்மாழ்வாரோட கதையெல்லாம் படிச்சிருக்காரு இல்லையா அவர், அதனால நம்மாழ்வார் பற்றி என்ன தெரியும். நம்மாழ்வார் வந்து ஆச்சாரியன் இல்லாத, ஞாபகம் வச்சுக்கோ, நம்மாழ்வார் வந்து ஆச்சாரியன் இல்லாத முக்தி அடைஞ்சவர். நம்மாழ்வார் தான் நம்மாழ்வார் ஒருத்தர் தான் ஆச்சாரியன் இல்லாத முக்தி அடைஞ்சவர்ன்றது நம்ம கேள்விப்பட்டது. அந்த மாதிரி ஆஞ்சநேயர் ஒருத்தர், ஆஞ்சநேயர் கூட குரு வந்து சூரிய பகவான் இருந்திருக்காரு, நிறைய கலைகளை கற்றுக் கொடுத்து. ஆஞ்சநேயர் இவருக்கு தான், நம்மாழ்வாருக்கு தான் யாருமே கற்றுக் கொடுக்கல. சடம்ன்ற வாயு காலால் ஓச்சு, அதனால தான் அவர் பேர் சடகோபன் பேர். பிறந்த உடனே நம்மளுக்கு பழைய நினைவுகள்லாம் நம்ம பிறந்த வரைக்கும் இருக்குமா. தொப்புள் கொடியை கட் பண்ணும்போது தான் மறக்கும். தொப்புள் கொடியை கட் பண்ணும்போது அந்த சடம்ன்ற வாயு வந்து நம்மளை கவர் பண்ணும். அந்த சடம்ன்ற வாயு வந்து நம்மளை கவர் பண்ணிடுச்சுன்னா அதோட போச்சு, நம்மளுக்கு பழைய நினைவுகள்லாம் போன ஜென்ம நினைவுகள்லாம் மறந்துடும். அது வரைக்கும் நம்மளுக்கு அதெல்லாம் இருக்கும். பூமியில் ஜனிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பழைய நினைவுகள்லாம் இருக்கும். தொப்புள் கொடியை அறுக்கும்போது தான் அது போகும். அந்த சடம்ன்ற வாயு வந்து தொப்புள் கொடி அறுத்த உடனே வந்து மூடிக்கும். அந்த சடம்ன்ற வாயு வந்து மூடும்போது இவர் எட்டி காலால் உதைச்சாராம். உதைச்ச உடனே இந்த சடம்ன்ற வாயு ஓடி போயிட்டோம். அதனால நம்ம இவருக்கு வந்து பூர்வ ஜென்ம வாசனைலாம் உண்டு நம்மளுக்குன்னுவா. அவர் எழுந்து யார்ட்டி பேச முடியல, இன்னும் அப்படியே பிடிச்ச புலி மாதிரி அப்படியே கிடைக்கிறாரு வழிய அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எழுந்து அப்போ தவறு எழுந்து உட்காந்து பாட்டெல்லாம் பாடுறாரு இல்லையா. ஆனால் அந்த புளிய மரத்தை விட்டு அவர் வந்து வரவே இல்லை. புளிய மரம் அதே அங்கேயே தான் எல்லாம், அவருக்கு சமாதி அங்கே தான். எல்லா பெருமாள் அவர் பாட்டெல்லாம் பெருமாள்லாம் அவர் வந்து அங்கே காட்டி கொடுத்தார். அதை சொல்கிறேன். சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறார், இந்த மாதமுனிகள் நேராக போய் அந்த இதுலேருந்து அங்கே வந்துட்டு 12,000 தரம் ஊரு போடுறாரு அந்த கண்ணீர் திருத்தாம்பு பாட்டை. போட்ட உடனே நம்மாழ்வார் வந்துடுறார். நம்மாழ்வார் நேராக வந்து அவரை வந்து ரொம்ப வாழ்த்தி நாதமுனிகளை எல்லாம் பண்ணிட்டு, உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். கேட்கும்போது நீங்கள் பாடின 1000 பாட்டு வேணும், அதை கேட்டு தான் வந்தேன்னுவார். நான் பாடின 1000 பாட்டு போருமா, இல்லை மற்ற ஆழ்வார்கள்லாம் பாடிட்டா அதெல்லாம் சேர்த்து 4000 வரும், அது தட்டுமான்வார். அது கொடுத்தா ரொம்ப சந்தோஷம்னுவார். இவர் அந்த 1000 கொடுத்து அந்த 4000 கொடுப்பார். 4000 3000 மீதி 3000 பாட்டையும் கொடுப்பார். 4000 பாட்டு, அதில் ஒரு 108 பாட்டு குறையிறது. அந்த குறையிறது தான் திருவங்கத்தம்பனார் கதை. அது பின்னாடி ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது சொல்கிறேன். திருவங்கத்தம்பனார் அதை கிட்ட எழுதின பாட்டு, ராமானுஜர் பொழுது எழுதின பாட்டு. அது ராமானுஜர் வந்து என்ன பொழுது எழுதினது எனக்கு வேண்டாம் தூக்கி அடிச்சிருந்தார். அதை வந்து உடனே அதை என்ன பண்ணுறார், பாதி வந்து முதல் 2 வரி வந்து ஆழ்வார்களை எல்லாம் பாராட்டி ஆழ்வார்களை பேசி அந்த ஆழ்வாருடைய சிஷ்யன் ராமானுஜரோட வழியில் நம்ம சொல்லுவோன்ற மாதிரி அந்த கதையை அந்த பாட்டு சொல்லுவார். பூமண்ணு மார்புன்னு ஆரம்பமாகும் அந்த பாட்டு. அந்த பாட்டு 108 பாட்டு. அந்தாதி அந்த மாதியில் முடியும். அந்த மாதிரி கடைசியில் இப்போ அந்த பாட்டு கடைசி பாட்டு பூர்ண முடியும். ஆரம்ப பாட்டு பூமண்ணு மாதிரின்னு இருக்கும். அது மாதிரி அந்தாதி. அது எல்லா பாட்டுமே அந்தாதி தான். ஒவ்வொரு பாட்டு 108 பாட்டு அந்தாதியில் பாடியிருக்காரு. அந்த மாதிரி அதையும் சேர்த்து 4000 ஆக்கிறார். 4000 ஆக்கி இவர் என்ன பண்ணுறார், அவர் கொடுத்ததை எடுத்துகிட்டு வந்துடுறார். எடுத்து நீங்கள் வந்து எல்லாரையும் சேர்த்து பார்க்குற 3882 வரும், 892 வரும், 108 குறையும். 108 குறையினோடனே இந்த ராமானுஜன் ததி எழுதினது இருக்கும். அது கதையை எப்படி எழுதினான்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த ராமானுஜன் ததி ஒரு 108 பாட்டு அதையும் சேர்த்துக்கிறார். இதில் சேர்த்துட்டு 4000 ஆக்கிட்டு 4000 பாட்டை இவர் இவர் வந்து ரொம்ப நாதமுனிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு 4000 பாட்டை கம்பைல் பண்ணுறாரு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எது முன்னாடி வரணும் பின்னாடி வரணுன்றதெல்லாம் பார்த்து அந்த 4000 பாட்டுகளை கம்பைல் பண்ணி வச்சுக்கிறார். வச்சு கம்பைல் பண்ணி ரெடி பண்ணி அதை வச்சு எல்லாருக்கும் சொல்லிட்டு வர்றார். அந்த பாட்டை வெறுமை வாயில் உடனடியாக சொன்னால் புரியல ஜனங்களுக்கு, அது வந்து ஏற்பில்லை. இப்போ நம்மளே கூட பழைய சினிமா கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக சொன்னால் தெரியாது. ஆனால் அந்த பாட்டு பாருங்க, எத்தனை தரம் கேட்டாலும் சலிக்கிறது. இன்னொரு தரம் கூட கேட்கலாம் போல இருக்கு இல்லையா பழைய சினிமா பாட்டெல்லாம். அது மாதிரி பாடலாக இதை வந்து இசையோடு நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா எனக்கு மனசில் நிற்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, இசையோடு சேர்க்கணுன்ட்டு என்ன பண்ணுறாரு, இவரோட அக்கா பிள்ளைகள் 2 பேர் இருந்தார், ராமானுஜரோட அக்கா பிள்ளைகள். மேலே திருவீதி ஆழ்வார், கீழே திருவீதி ஆழ்வார்னு 2 பேர். அவர் 2 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கும் நீங்கள் வந்து இந்த 4000 பாடல்களில் இசையோடு பாடி ஜனங்கக்கிட்ட பரப்பணும், அதுதான் உங்கள் வேலைன்னுவார். அதை பண்ணுவார் அவர். அதை அவள் 2 பேரும் பண்ணுவாள். அவளோட வழியில் வந்தவா தான் இன்றைக்கும் அரையர் சேவன் அரையர் நடக்குது பாருங்க. இதில் ஸ்ரீரங்கத்தில் சில எல்லா கோயில்களையுமே உண்டு. அரையர் சேவன்னு பண்ணுவாள். அரையர் தான் வந்து அந்த 4000 பாட்டு பாடுவாள். வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி ராப்பத்து பகல் 10 பண்ணுவா பாருங்க. ராப்பத்து பகல் 10 வந்து நம்மாழ்வார் பாடின 1000 பாட்டையும், பகல் 10 வந்து மற்ற ஆழ்வார்கள் பாடின 3000 பாட்டையும் பாடுவாள். வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி 10 நாள் ராப்பத்து, பின்னாடி 10 நாள் பகல் 10.
இதை வந்து அந்த அரையர்கள் தான் கொண்டாடுவோம், அரையர்களை வச்சு தான் பண்ணுவோம். அரையர்களுக்கு பயங்கர மரியாதை, அவளுக்குன்னு சில மரியாதைகள்லாம் உண்டு. அரையர்கள் வந்து அந்த அரையர்கள் யாருன்னா, மேலே திருவிதி ஆழ்வார் கீழே திருவிதி ஆழ்வான் அவளோட வழியில் வந்தவா தான் அவள் தான் அதை பண்ணிட்டு இருக்கா. அது இப்படியாக இந்த 4000 நம்மளுக்கு வந்தது. இந்த 4000 வந்தது, அதைத்தான் இவ சொல்றா. இவ வந்து என்ன சொல்றா, நெடுந்தூரம் போனேனோ நாதமுனிகள் போலேன்றா. நெடுந்தூரன்றது எதை சொல்றா, சிதம்பரத்துலேருந்து இதுக்கு போறாருல்ல ஆழ்வார் திருநெறிக்கு. அது என்ன அவ்வளோ சாதாரண விஷயமா? அது அந்த காலத்தில் நடந்து போகிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயமா? அதை போகிறேன், அதை சொல்கிறேன். அது மாதிரி நான் போனேனா நாதமுனிகள், நான் போனேன். நாதமுனிகளை சொன்னவொடனே இவருக்கு வந்து இவரோட இதுதான் இல்லையா, இவரோட நாதமுனிகளோட சிஷ்யன் தான் ஆளவந்தாரோட சிஷ்யன் தான் முதலியாண்டான். முதலியாண்டானோட சிஷ்யன் தான் வந்து நாதமுனிகளோட சிஷ்யன் வந்து ஆளவந்தார். கரெக்டு தான். நாதமுனிகளோட சிஷ்யன் ஆளவந்தாரோட சிஷ்யன் தான் வடுக நம்பி அவெல்லாம் வருவா. ராமானுஜர் ஆளவந்தாரோட சிஷ்யன் தான். இந்த திருவங்கத்தமதனாருடைய சிஷ்யன் தான் இந்த கூரத்தாழ்வோட சிஷ்யன் தான் திருவங்கத்தமதனார். அவகிட்ட இருந்து அந்த அது அப்படியே படிப்படியாக வந்து ராமானுஜர்கிட்ட வரைக்கும் வருது. அது அந்த வழியில், அந்த ஆச்சாரியன் வழியில் அந்த மாதிரி இருந்தால் நம்மளோட கதை, நம்மளோட ஆச்சாரியன் பரமாச்சாரியா கதையெல்லாம் இவ சொல்கிறாளே, ஆழ்வார் நாதமுனிகள் கதையெல்லாம் சொல்கிறாளே, இவன் ராமானுஜருக்கு பெருமை தாங்கலை. அவளை வந்து நீ போகக்கூடாது, நீ மறுபடியும் சொல்லு, நீ இன்னும் சொல்லுன்னுவார். அவள் அடுத்த கதையை சொல்லுவாள். அடுத்தது நம்ம வந்து அடுத்த ப்ராஜெக்டில் பார்ப்போம். தேங்க்யூ.